மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நகர்ப்புறத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, என்னென்ன நகரங்கள் முக்கியமான நகரங்களாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பண்டைய கால நகரங்களாக என்னென்ன இருந்துச்சுன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத், மதுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டைய கால நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இடைக்கால நகரங்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது இடைக்கால நகரங்கள்னால் அந்த டெல்லி சுல்தான் பீரியடில், முகலாயஸ் பீரியடில் என்னென்ன நகரங்கள் புதுசாக உருவாக்கப்பட்டதோ அதை தான் இடைக்கால நகரங்கள்னு சொல்லுவாங்க. டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், ஆக்ரா, லக்னோ, நாக்பூர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடைக்கால நகரங்கள். டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், ஆக்ரா, லக்னோ, நாக்பூர் இதெல்லாம் இடைக்கால நகரங்கள். இதே பார்த்திங்கன்னா நவீன கால நகரங்கள் அப்படின்னா மும்பை, சென்னை, கொல்கட்டா இதுதான் பார்த்திங்கன்னா நவீன கால நகரங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ அதெல்லாம் ஆங்கிலேயர்களால் முக்கியமான பகுதிகளாக அவங்க வசம் வந்தது அப்படின்னா சென்னை தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆக்குபை பண்ணாங்க 1639 குத்தகைக்கு வாங்கினதன் மூலியமாக. இதே மும்பை பார்த்திங்கன்னா 1661 பார்த்திங்கன்னா இரண்டாம் சார்லஸோடைய சீதனமாக கிடைச்ச பாம்பே அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் குத்தகைக்கு வாங்கப்பட்டது. கொல்கட்டா 1690 ஆங்கிலேயரினுடைய வசம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகள் தேர்வு பண்ணி வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்கள் உருவாக்கின கடலோர நகரங்கள் என்னென்னனாலும் இது 3 தான். மும்பை, சென்னை, கொல்கட்டா தான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த கடலோர பகுதிகளில் உருவாக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இராணுவ குடியிருப்பு நகரங்கள் என்னென்ன ஊரில் இருந்துச்சுன்னா கான்பூர் மற்றும் லாகூர் பகுதிகளில் தான் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்களுக்கான குடியிருப்பு நகரங்கள் இருந்தது. இதே மலைவாழிடங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்ரீநகர், ஷிம்லா, டார்ஜிலிங், இன்னும் உதகமண்டலம், கொடைக்கானல், நைனிடால் எல்லாமே பார்த்திங்கன்னா மலைவாழிடங்கள். இதில் ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா முகலாய அரசினுடைய பொழுதுபோக்கு இடமாக கருதப்படுற ஒரு முக்கியமான பிளேஸு. இதே ஷிம்லா பார்த்திங்கன்னா கூர்கர்களுடன் போர் புரிஞ்சு தான் நம்மளுடைய நாட்டோட ஆங்கிலேயர்கள் இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி டார்ஜிலிங் பார்த்திங்கன்னா சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 ஆங்கிலேயர்களிடம் வந்திருக்கும். சரிங்களா. அடுத்தது உதகமண்டலம், கொடைக்கானல், நைனிடால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மலைவாழிடங்கள். இது அவங்களுடைய ரெஸ்டிங் பீரியடாக, அதாவது பொழுதுபோக்கு இடங்களாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ரயில்வே நகரங்கள் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கட்டா. ஃபஸ்ட்டு ரயில்வே எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1853 தான் தொடங்கப்பட்டது. நம்ம இந்தியாவில் ரயில்வேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1853. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் இதுவரையும் நகரங்கள் பார்த்தோம். நகரங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நகராட்சிகள்னு எப்படி தனிப்பிரிவு வந்துச்சு, மாநகராட்சிகள் அப்படின்னு எப்படி தனிப்பிரிவு வந்துச்சு அப்படின்னா முதல் கட்டமாக 1688 1882 வரையிலும் பார்த்திங்கன்னா நகராட்சி அரசாங்கம் தான் நடைபெற்றிருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நகராட்சி அரசாங்கம் அப்படின்ற எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1688. ஃபஸ்ட்டு நகராட்சியாகவும் சென்னை தான் இருந்திருக்கும். இதை யார் சஜஸ்ட் பண்ணியிருப்பா இந்த நகராட்சி அப்படின்ற ஒரு அரசாங்கம் ஒரு பிரிவை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா சர் ஜோசியா சைல்டு அப்படின்றவர் தான் இந்த நகராட்சி அரசாங்கம் வரதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பார். இது எப்போ அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, அறிவிப்பாக கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1793 பட்டய சட்டத்தின் மூலயமா நகராட்சி அரசாங்கத்தை அவங்க அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. அரசாங்க அறிவிப்பு கொடுத்தது எப்போ அப்படின்னா 1793 பட்டய சட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொண்டு வந்தது 1688 இந்த மாதிரிலாம் பிளான்லாம் பண்ணிவிட்டு பிரிச்சிருப்பாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 1793 பட்டய சட்டத்தின் மூலியமாக சொல்லியிருந்திருப்பாங்க. இதே இரண்டாம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம். அப்போது நகராட்சி மாநகராட்சியினுடைய அந்த கட்டங்களில் முதல் கட்டத்தில் நகராட்சி அரசாங்கம், இரண்டாம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1882 1920 வரையிலும். இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்றத யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரிப்பன் பிரபு. இவர் தான் இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஷின். இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்றாங்க. இதை கொண்டு வந்தது ரிப்பன் பிரபு. அவரை இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1920 1950 இரட்டை ஆட்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தது எப்போனா 1919 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டை ஆட்சி மாகாணங்கள்லேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம் 1935 மாகாண சுயாட்சி அப்படின்ற சட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் திருப்பி ரீகால் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ 1919 இரட்டை ஆட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி மாகாண சுயாட்சி வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. அடுத்தது மதராஸின் தோற்றம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரையிலும் பார்த்தது பொதுவானது என்னென்ன நகரங்கள் இருக்குது, எப்படிலாம் மாற்றினாங்க, ஆங்கிலேயர்கள் வந்துட்டு எப்படி நகராட்சி கொண்டு வந்தாங்க, மாநகராட்சி வந்தது, உள்ளாட்சி அமைப்பு எப்படி இன்க்ளூட் ஆச்சு, நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான 3 நகரங்களாக நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கல்கட்டா, மும்பை இல்லைனா பாம்பே. இந்த 3 நகரங்களும் எப்படி ஆங்கிலேயர்களின் வசம் போனதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே ஒரு தடவை வந்து பார்த்தாச்சு. ஐரோப்பியர்களுடைய வருகையிலே வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக சென்னை மட்டும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மதராஸினுடைய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவர் தான் குத்தகைக்கு வாங்கியிருப்பார். யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார் அப்படின்னா தர்மாலா வெங்கடபதி அப்படின்றவர்கிட்டருந்து வாங்கியிருப்பார். நம்ம ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னப்ப நாயக்கரிடமிருந்து வாங்கியிருப்பாருன்னு பார்த்துருப்போம். சென்னப்ப நாயக்கரினுடைய மகன் தான் தமர்லா வெங்கடபதி. அப்பையிலேருந்தே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தர்மாலா வெங்கடபதி தான் அது வந்து கையெழுத்திட்டு விட்டுருப்பார். அது இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தன்னுடைய அப்பா பேரை வந்துட்டு அதுக்கு வைக்கணும்னு சொன்னதுனால தான் அதுக்கு பேர் சென்னப்பட்டினம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சென்னப்பட்டினம், சென்னப்ப நாயக்கருடைய பெயரை தான் அந்த மதராஸ் மாகாணத்தில் அந்த ஒரு முக்கியமான பகுதிக்கு பேர் சென்னப்பட்டினம்னு வைப்பாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா 1642 ஸ்ரீரங்காயப்பட்டினம் அப்படின்ற பிளேஸையும் அவர் வாங்கியிருப்பார். இது ரெண்டையும் இணைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம் அப்படின்னு பேர் வந்துச்சு, அதாவது மதராஸ் மாகாணம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சென்னப்ப நாயக்கரோடைய பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சென்னைப்பட்டினம்ன்ற ஒரு குட்டி பிளேஸு, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்காயப்பட்டினம் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் இணைச்ச ஒரு பெரும் பரப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம். அது வந்துட்டு மதராஸ் மாகாணம் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சாங்க. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு மதராஸ் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட இணைஞ்ச முக்கியமான பெருநகரங்களில் ஒன்று. அவங்களுடைய முதல் கோட்டையான புனித ஜார்ஜ் கோட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, கட்டியிருப்பாங்க. அப்போது ஆங்கிலேயர்களினுடைய முதல் கோட்டை என்னன்னு கேட்டாலும் புனித ஜார்ஜ் கோட்டை. அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகமாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னா ஏப்ரல் 23 1640 வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 39 வந்துட்டு குத்தகைக்கு வாங்கிட்டு 40 வந்து பில்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மதராஸ் மாகாணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அப்போ மதராஸ் மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா பகுதிகள், ராயலசீமா, கடலோர ஆந்திரா, தெற்கு ஒரிசா, கர்நாடகா மாவட்டங்கள் சிலது, இது எல்லாம் சேர்ந்தது தான் மதராச மாநிலமாக இருந்துச்சு. சரிங்களா, மதராச மாகாணமாக இதெல்லாம் சேர்ந்தது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1956 வந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக இப்போ இருக்கிற தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடாகவும், ஆந்திர பகுதிகள் ஆந்திராவுடனையும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் வந்துட்டு தனித்தனியான மாநிலங்களாகவும் பெயர் மாற்றம் செஞ்சுட்டு அவங்களுக்கான நம்ம சைடில் இருந்த சின்ன சின்ன பகுதிகள் வந்துட்டு அவங்க மாநிலத்தோடு இணைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்தது நம்ம 1969 மதராஸ் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ 1969 வரையிலும் நம்மளுடைய மாநிலத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாணம் தான், மதராஸ் மாநிலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1969 அப்புறம் தான் தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இது யார் செஞ்சுருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். என்னன்னு செஞ்சுருப்பாருன்னா தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் 1996 ஜூலை 17 தான் மதராஸ் அப்படின்ற ஒரு சின்ன
ஒரு சிட்டியோட பேரை சென்னை அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அப்போது 1969 மாகாணத்தினுடைய பெயர் மதராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதே 1996 மதராஸ் அப்படின்ற ஒரு சிட்டியோட ஒரு நகரத்தினுடைய பெயரை சென்னை, அதாவது நம்மளுடைய தலைநகரம் இல்லையா, அதனுடைய தலைநகரத்தினுடைய பெயரை வந்துட்டு நம்ம சென்னை அப்படின்னு வந்துட்டு பெயரிடப்பட்டது. இதுதான் சென்னை வந்துட்டு ஆங்கிலேயர்களுடன் எப்படி வந்துட்டு இணைஞ்சது, ப்ளஸ் இதுவரையிலும் வந்துட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்குன்றது பார்த்தது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பம்பாய். பம்பாய் வந்து பார்த்திங்கன்னா 7 தீவுகள் கொண்ட ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு அரபிக்கடல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கனால தீவுகள் வந்துட்டு நிறைய இருக்கும். 1534 போர்ச்சுகீசியர் பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் சார்லஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா திருமண சீதனமாக 1661 வந்துட்டு கிடச்சிருக்கும். 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு இதை குத்தகைக்கு 2ஆம் சார்லஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கும். அவ்வளோதான் இல்லை முக்கியமானதே. அப்போது பம்பாய் வந்துட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு போர்ச்சுகீசியரோடைய வசம்தான் இருந்தது. 1661 2ஆம் சார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய இளவரசியை வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கான சீதனமாக கிடைச்சது தான் இந்த பம்பாய். 1668 அந்த அவர்கிட்ட இருந்து 2ஆம் சார்லஸ் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு குத்தகைக்கு எடுத்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா 1690 வந்துட்டு சுதாநுதி உருவாக்கம் வந்துட்டு நடைபெறிஞ்சிருக்கும். இந்த சுதாநுதி, கல்கட்டா, கோவிந்தபுர் இதெல்லாம் சின்ன சின்ன சிட்டிஸாக இருக்கும். இந்த சிட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து கொல்கட்டான்னு பேர் வச்சுருப்பாங்க. இது 1698 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களின் வசம் வந்திருக்கும். அதாவது வரி வசூல் பண்ணுற உரிமையை வந்து பெற்றிருப்பாங்க. இப்போ வந்து பில் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா புனித வில்லியம் கோட்டை. அது சும்மா வந்து சுதாநிதியில் ஒரு கோட்டையை மட்டும்தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1700 தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் கோட்டைன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த வில்லியம் கோட்டை தான் மிக முக்கியமான பகுதியாக அதுக்கப்புறம் மாறிட்டு நம்மளுடைய தலைமை உச்சநீதிமன்றம் கொல்கட்டாவில் இருக்க உச்சநீதிமன்றமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதியாக எலிசா இம்பே இருப்பாருங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் எப்படிலாம் வந்துட்டு நகரங்கள் இருந்துச்சு, எப்படிலாம் மாறுனுச்சு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் வடிவமைச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.